புதுச்சேரியில் இதயா துப்புயுள் இலக்கிய மன்றமும் பாரதிதாசன் அறக்கட்டளையும் இணைந்து புதுச்சேரியில் பாரதியார் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. டிசம்பர் 10, 2025 புதன்கிழமை காலை 10:30 மணி அளவில் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதுச்சேரி முனைவர் பாத்திமா தலைமை வகித்தார். திருமதி ஜே வள்ளி செயலர், திருமதி சுசீலா, கலைமாமணி சன் நமச்சிவாயம், படைப்பாளி ரமேஷ் பைரவி, பாவலர் சரஸ்வதி வைத்தியநாதன், பாவலர் வே விசாலாட்சி, பாவலர் பிரமிளா மேரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் கலைமாமணி முனைவர் கோ பாரதி புதுச்சேரியில் பாரதியார் என்ற தலைப்பில் உரையாற்றினார். தமிழ்துறை தலைவர் இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முனைவர் அலமேலு வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியில் வாழ்த்துறை சிறப்புரையை பாவலர் கௌசல்யா பிரேம்ராஜ் வழங்கி பரிசீலித்து கௌரவித்தார். நிறைவில் பேராசிரியர் திருமதி மலைமதி தமிழ்துறை இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அவர்கள் நன்றியுரை வழங்கினார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. அதே தாண்டி அவர் பாரதியோட வாரிசாவே எனக்கு தெரிஞ்சு நடந்துக்கிறாரு. அவர் பாரதிதாசனுக்கும் வாரிசு அவர் தான், பாரதிக்கும் இவர் வாரிசாவே கருதலாம் அவரை. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பு செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய அறக்கட்டளைக்கு நான் நிறைய தடவை போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கேன். அவர் அறக்கட்டளையில் புதிய புதிய சாதாரண திடீர்னு ஒரு ஆட்டோக்காரர் வண்டியை பார்க் பண்ணிட்டு வருவார், ஒரு கவிதை வாசிட்டு போயிடுவார். பண்டூட்டிலேருந்து ஒருத்தர் வந்திருப்பார், என்ன வேலை பார்க்குறீங்கன்னா ஏதோ சாதாரண ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலை பார்ப்பாங்க, அவரும் ஒரு கவிதை பார்ப்பார். உங்களை மாதிரி குழந்தைங்க 10 வயசு பொண்ணுலேருந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதாவது அவருடைய பெருந்தன்மை என்னன்னா எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும், பாரதியும் பாரதிதாசனையும் தமிழையும் கொண்டு எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிற அவருடைய நோக்கம் இன்றி வரைக்கும் நிறைவேறிட்டிருக்கு. இன்னும் சிறப்பாக நிறைய நடக்கணும் நம்ம வேண்டிப்போம், நிறைய நடக்கும் என்று நம்பிக்கை வைக்கிறேன். அவருடைய பணி ரொம்ப சிறப்பானது. அவர் என்ன சொல்றது கொடுத்தாரு. இதே வேற யாராவது இருந்தாங்கன்னா ரொம்ப புகழாக இருந்திருப்பாங்க, ரொம்ப பெரிய அவருக்காக பேனர்ஸ் ஃப்ளெக்ஸ்லாம் வச்சு கொண்டாடிட்டு இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹி டிசர்வ்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா. அடுத்ததாக வாழ்த்து வரவேற்புரை டாக்டர் மேடம். அவங்க என்ன உங்களுக்கு இப்படி ஒரு ப்ரொஃபஸர் தமிழ் ஆசிரியை பேராசிரியர் இருக்கிறது நீங்களாம் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். அவங்களுடைய ஒவ்வொரு செயல்லையும் அந்த இன்வால்மெண்ட்டை நான் பார்க்குறேன். ஒவ்வொரு செயலையும் நேர்த்தி, இது இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும், ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. மிக மிக இதயா கல்லூரியில் அவங்க ரொம்ப ஒரு நல்ல இடத்தை வைக்கிறாங்க. எல்லா கல்லூரியிலையுமே ஆடல் பாடல் நிகழ்ச்சி அது இதுன்னு சினிமாக்காரங்களாம் கூட்டு நடத்திட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாரதியாருக்கு நீங்கள் விழா நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்காகவே கண்டிப்பாக இந்த நிர்வாகத்தையும் உங்கள் தமிழ் ஆசிரியை நான் பாராட்டுறேன். மேலும் இதற்கு இடம் கொடுத்த உங்களுடைய தலைமை பிரின்சிபல் பாத்திமா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் நன்றிகளையும் எங்கள் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கொஞ்சம் பாரதியை பற்றி பார்ப்போம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்னு சொன்ன காலத்தில் இன்றைக்கு நீங்கள் நிறைய போட்டிகளெல்லாம் நிறையா சேர்ந்துருக்கீங்க, நிறைய பரிசெல்லாம் வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன பரிசை கொடுக்கணும்னு நாங்கள் யோசிக்க அளவுக்கு வச்சவர் பாரதியும். பாரதி பெண்ணுரிமைக்காக நிறைய பேர் போராடி இருக்காங்க. அதில் பாரதியோட பாடல்கள் நிறைய பங்கு வச்சிருக்கு. பெண் விடுதலைக்காக நிறைய பேர் பேசியிருக்காங்க. நண்பர் பெரியவர்கள்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. பாரதியார், பாரதிதாசன், இன்னும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனால் பாரதியோட இது மட்டும்தான் வெளிப்படையாக ஒரு போர் முழக்கம் மாதிரி நம்ம செவில் அறையிற மாதிரி நம்ம கொண்டு வந்தது. பெண் அடிமைங்கிறது ஒரு 2 விஷயம் போதுங்க. ஏழ்மை, நோய், பெண் அடிமை 3க்குமே ஜாதி மதம் பேதங்களே கிடையாது. எல்லா ஜாதியிலையும் வறுமை இருக்கும், எல்லா மதத்துலேயும் வறுமை இருக்குது, எல்லா மதத்துலேயும் நோய் இருக்கிற மாதிரி எல்லா ஜாதி மதங்கள்லையும் இந்த பெண்ணடிமை இருக்குது. இவங்களுக்கு இருக்குது, இவங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. நான் ஒரு 4 வருஷம் முன்னால் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், நரிக்குறவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. அவங்க குடியிருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டோம். அங்கே போய் பெண்கள்லாம் வர சொல்லி எல்லாருக்கும் கேம்ஸ்லாம் வச்சு அது ரொம்ப கடினமான முயற்சி. அது ஒருத்தங்க உங்களை மாதிரி ஒரு அம்மா செஞ்சாங்க. அதை நானும் கூட போயிருந்தேன். அதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. சில பேர் ஒதுங்கி நிற்கிறாங்க. போய் கூப்பிட்றேன், நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு. இல்லைங்க நான் வரல. ஏன் வரல? நீங்கள் தான் ஆர்வமாக பார்க்குறீங்களேன்னா, வீட்டுக்கு போன அப்புறம் ஏன் செஞ்சேன்னு என் புருஷன் அடிப்பான் அப்படின்றாங்க. அதாவது இந்த அடிமைத்தனங்கிறது எந்தெந்த இடத்துலலாம் இருக்குதுன்னு யோசிங்க.
அதுலேருந்துலாம் நம்மளை விடுதலையோடு கொண்டு வந்து இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப நல்ல நம்ம விண்வெளி வரைக்கும் போயாச்சு. சைக்கிள் ஓட்டல ஆரம்பித்து பைக்கு ஓட்டி ஸ்கூட்டரை ஓட்டி எல்லாம் ஓட்டி ஃப்ளைட்டு ஓட்டி இன்றைக்கி விண்வெளியில் ஓரளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். நம்ம முன்னேற்றம் வந்து ஒரு நமக்கு பெருமொழி தான் இருக்கும். கடைசியாக உங்களுக்காக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சொல்கிறதுக்கு சொல்லலாமா? உங்களுக்கெல்லாம் சில அட்வைஸ் கொடுக்கலாமா? கோச்சிக்க மாட்டீங்க இல்லையா? நம்மளுடைய பெண்களுடைய அழகுங்கிறது மிக புனிதமானது. நம்ம அழகு வந்து நமக்கு பெருமிதமானது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை வந்து ஒரு காட்சி பொருளாக ஆக்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. அடுத்தவங்களுக்கான காட்சி பொருளாக நம்ம அதை ஆக்கக்கூடாது. இதை நான் ரொம்ப சூசகமாக தான் சொல்கிறேன். நான் தெளிவாகவே சொல்ல விரும்பலை. இருந்தாலும் உங்கள் நடவடிக்கைகளில் ரொம்ப பத்திரமாக இருக்கணும். எவ்வளோ பெண் விடுதலை வந்தாலும் உலகம் மோசமாக இருக்குது. நம்ம ரொம்ப நீங்கள்லாம் ஜாக்கிரதையாக நடந்துக்கணுங்கிறது ஒரு மிக மூத்த உங்கள் பாட்டியாக கூட நினச்சிக்கோங்க. ஒரு அட்வைஸர் தான் நீங்கள் நினச்சிக்கோங்க. மற்றபடி இந்த விழாவுக்கும் இந்த விழாவை நடத்த வைத்த புதுவை பாரதிக்கும் இந்த விழா நடத்த காரணமான பாரதியாருக்கும் பாரதிதாசன் அறக்கட்டளைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நன்றிகளை சொல்லி இந்த விழாவுக்கு என்னை அழைத்தவைக்கும் நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.